இங்க அனிதான்ற ஒரு பொண்ணு அவ ஃப்ரெண்டோட வளகாப்புக்காக போறா. அங்க அவ ஃப்ரெண்டோட குழந்தைய பார்த்ததும் அவளுக்கு ரொம்பவே சந்தோஷமாயிருது. ஆக்சுவலா அனிதாக்கு அவ ஃப்ரெண்டுக்கு கல்யாணம் முடியறதுக்கு முன்னாடியே அவளுக்கு கல்யாணம் முடிஞ்சிருக்கும். ஆனா அவளுக்கு ரொம்ப வருஷமா குழந்தையே இல்ல. அதனால அனிதாவும் இந்த வளகாப்பு ஃபங்க்ஷன்ல அவளை ஏதாச்சும் சொல்லுவாங்களான்னு தயங்கிக்கிட்டே இருக்கா. சோ அந்த இடத்துல இருந்து தப்பிச்சு போய் கிச்சன்ல காஃபி போடலாம்னு போறா. அப்போ தொட்டில அவ ஃப்ரெண்டோட குழந்தைய ரொம்ப ஏக்கத்தோட பாத்துட்டு இருக்கா. அனிதாவுடைய ஹஸ்பண்டும் ரொம்ப ஏக்கத்தோட கவலையா பாக்குறாங்க. அப்போதான் அனிதா யோசிச்சு பாக்குறா, அவ கரியரான டீச்சிங் வேலையில நிறைய அவார்ட், சர்டிபிகேட்ஸ், மெடல்னு வாங்கியிருக்கா. பெஸ்ட் டீச்சர் அவார்டும் வாங்கியிருக்கா. ஆனா ரொம்ப வருஷமா குழந்தையே இல்லாதது அவளுக்கு அவ வாழ்க்கையே தொலைஞ்சு போன மாதிரி ஃபீல் பண்ணிட்டே இருக்கா. கொஞ்ச நேரத்துல எல்லாரும் ஒன்னா சேர்ந்து வளகாப்புக்கு வந்த கிஃப்ட்ஸ் எல்லாத்தையும் பிரிச்சு பார்த்துட்டு இருக்காங்க. அப்போ அனிதாவுடைய ஃப்ரெண்ட், என் குழந்தைக்கு அனிதான்ற என் ஃப்ரெண்டோட நேம தான் வைப்பேன்னு சொல்றா. அது மட்டும் இல்லாம அனிதா ரொம்ப தைரியமானவ, ரொம்ப இண்டிபெண்டன்டா வாழணும்னு நினைக்கிற பொண்ணு. என் குழந்தையும் அனிதா மாதிரி தைரியமா இண்டிபெண்டன்டா வாழணும்னு நினைக்கிறேன்னு சொல்றா. அதனால என் குழந்தை என்னுடைய குழந்தை மட்டும் இல்ல, அனிதாவுடைய குழந்தையும் தான். நாங்க 2 பேரும் சேர்ந்து வளர்க்க போறோம்னு சொல்றா. அதை கேட்டதும் அனிதா அழுதுட்டே அவ ஃப்ரெண்ட கட்டிப்பிடிச்சறா. இந்த மாதிரியான ஃப்ரெண்ட்ஷிப்பை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட்ல சொல்லுங்க.